அனைவருக்கும் சாந்தியம் சமாதானமும் உண்டாவதாக. வெல்கம் டு நிஷா சுஜா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு கிறிஸ்மஸ் கிராஃப்ட், செம அழகான கிறிஸ்மஸ் கிராஃப்ட் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோன்னா, ஸ்க்ராப் புக் வந்துட்டு எடுத்துக்கிறோம். அதில் வந்து க்ரீன் கலர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் ஸ்க்ராப் புக்கை நான் டியர் பண்ணிவிட்டு நான் கோன் ஷேப்பில் வந்துட்டு நான் அதை செஞ்சு வச்சுருக்கேன். கோன் ஷேப் செய்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நம்ம செஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ரீ வந்து பேஸ் வந்து இதான். இதை நிற்க வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஈவனாக வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணிவிட்டு அதை நிறுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு நம்ம ஒரு க்ரீன் கலர் ஷீட் வந்து எடுத்துக்க போகிறோம். அதை வந்துட்டு நான் ஹாஃப் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க டபுளாக, அதாவது ஈவனாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சைட்லேருந்து அப்படியே வந்துட்டு மேலே மடித்து விட்டு ஈவனாக மடித்து விட்டுக்கணும். அதே மாதிரி திருப்பி அந்த இன்னொரு சைடையும் வந்துட்டு அதே மாதிரியே மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நல்லா வந்துட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேயர் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சிசர் வச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படின்னா நீங்கள் சிசர்லேயும் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். நான் கையிலேயே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் இதை வந்து 4 பீசஸாக வந்துட்டு நம்மளுக்கு வரும். இதை வந்து நம்ம 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரீக்கு வந்துட்டு நம்ம ட்ரீ ஷேப்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சிசரை எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துகிட்டு நாளையுமே ஒன்றா வச்சுக்கோங்க. சிங்கிளாக கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம நேராக, அதாவது ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. அந்த மேலே வந்துட்டு கொஞ்சம் பார்ட் வந்து விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அது பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு கேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு, கட் பண்ணி முடிச்சாச்சு. அது இல்லாமல் அங்கே கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் நான் வச்சுருக்கிறேன். அது வந்துட்டு எங்கேயாவது இடம் காலியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அங்கே நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கோனில் என்ன பண்ணலான்னா, இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபெவிகால் போட்டுக்கலாம். இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ட்ரீ, அந்த இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபெவிகால் போட்டுட்டு இப்போ வந்து இந்த கோனில் வந்துட்டு நம்ம இந்த ட்ரீ செய்யறதுக்கு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து க்ராஸாக வந்துட்டு போடுறேன், அதாவது அப்போ தான் ஒரு ஷேப் கிடைக்கும், அதனால் போட்டேன். இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக சுற்றினாலும் சரி, இல்லை இப்படி க்ராஸாக பண்ணாலும் சரி. ட்ரீயில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் லீவ்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ வந்துட்டு நீங்கள் எப்படி வேணால் வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ராஸாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கிற அந்த கோன் வந்துட்டு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த ட்ரீஸ்க்கு வந்துட்டு இந்த க்ரீன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷீட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபில்லப் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீ ஷேப் வந்துட்டு கிடச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோப் வந்து எடுத்திருக்கேன். ஒரு த்ரெட்டு மாதிரி சின்னதாக வந்து எடுத்திருக்கேன். ஸ்டார் ஷேப்பில் வந்துட்டு நான் ரெட் கலர் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார் ஷேப் வந்துட்டு நான் 2 ஷேப் கட் பண்ணேன். ஒன்று வந்து பெருசு, இன்னொன்று வந்து சின்னது. பெருசு வந்துட்டு நம்ம வேறு இந்த இதில் வந்து டாப் எல்லாக்கு யூஸ் பண்ண போகிறோம். சின்னது வந்துட்டு நம்ம டெக்கரேஷன் வந்து நம்ம தொங்க விடுவோம் இல்லையா, அதுக்காண்டி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டார் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டுட்டு நான் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த த்ரெட்டை வச்சிடுறேன். இப்படியும் ஒன்றா வச்சு நீங்கள் வந்துட்டு காய வச்சிடணும். ஏன்னா வந்துட்டு அது ஃபஸ்ட்டு நல்லா ஒட்டிக்கணும். அதனால் வந்துட்டு நம்ம ஒன்றா வந்துட்டு செஞ்சு நம்ம காய வச்சிடலாம். நான் வந்து 4 தாங்க எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுனால 4 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நிறையா பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஸ்டார் செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட்டு ஸ்க்ராப் புக்கில் இருக்க ரெட் கலர் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு இந்த ட்ரீயோட டாப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கே ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டார் பார்க்க அழகாக இருக்கும், அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ மேலே வந்து ஸ்டார் இருக்குது, போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ்லாம் இருக்கலாம், அதுக்கு வந்து நான் குட்டியாக ஒரு செல்லோ டேப் போட்டுட்டு, ஏன்னா இது த்ரெட்டுங்கிறதுனால இதிலேருந்து தூங்குறது வேறையா, அதனால எங்கேயாவது பிஞ்சு வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருந்தது. அதனால நான் செல்லோ டேப் போட்டு அங்கங்கே வந்துட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார் வந்து ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் ஒரு 4 ஸ்டார்ஸ் தானே செஞ்சோம். ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு 3 ஸ்டார்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த 3 ஸ்டாரையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரியே அழகாக ஒவ்வொரு இடத்துலையா பார்த்துட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து தொங்குற மாதிரி அந்த ஸ்டார் வந்துட்டு நம்ம வச்சுக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப பார்க்கவே வந்துட்டு அழகாக இருக்கும். பாருங்கள், மேலே ஒரு ஸ்டார் இருக்குது, கீழே அழகாக தொங்குற மாதிரி, அதுக்கு டெக்கரேஷன் நம்ம தொங்குற மாதிரி இருக்குது. இது நான் வெளியிலேருந்து எதுவுமே வாங்கலை, ஸ்க்ராப் புக் எல்லாம் வீட்டில் இருந்ததை வச்சு தான் நான் வந்துட்டு இந்த கிராஃப்ட் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட ஏதாவது கிளாஸோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட ஓகே. நான் வந்து இதில் வந்து இந்த ஸ்னோஃப்ளேக்ஸ் அப்படி வர மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். அடியில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா மைதா மாவு போட்டிருக்கேன். மைதா மாவை போட்டுட்டு நான் இந்த ட்ரீயை அப்படியே உள்ளே இறக்கிட்டேன். அந்த சைடில் வந்துட்டு சும்மா டெக்கரேஷனுக்காண்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நைட் லைட்டில் பாருங்கள், வெறும் மெழுகுவர்த்தி பருத்தி வச்சு தான் நான் காட்டியிருக்கேன். செம்ம அழகாக இருக்க பாருங்கள், தெரியுதா? கீழே மைதா மாவு, அந்த ட்ரீ வந்துட்டு நம்ம உள்ளே வச்சுருக்கோம். பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ இதில் ஸ்னோஃப்ளேக்ஸ் எப்படி வர வைக்கிறதுங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பவுடர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், மேலேருந்து நான் அதை கொட்டுறேன். அது பார்க்குறதுக்கு அழகாக பனிமலை பெய்கிற மாதிரியே இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் இதை தட்டி விடுறேன் பாருங்கள், இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். பாருங்கள், அழகாக பனிமலை பெய்கிற மாதிரியே இருக்குது அந்த ட்ரீக்குள்ளே. செம்ம அழகாக இருக்குது. நைட் லைட்டில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கிளாஸ் இல்லைன்னா ஏதாவது பிளாஸ்டிக் ஜாரோ இல்லை பாக்ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி நீட்டமாக இது உள்ளே போகிற அளவுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு நம்ம ஷோகேஸில் கூட நம்ம வைக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு தான் பண்ணி வைக்கணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த நைட் லைட்டு, அதாவது 2 மெழுகுவர்த்தி பற்றி வச்சேன். என்கிட்ட கிறிஸ்மஸ் லைட்டெல்லாம் கிடையாது. அந்த லைட்டில் வச்சுருந்தா இன்னும் செம சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், பிரைட் லைட்டில் நான் காட்டுறேன். இப்போவும் பார்க்க உண்மையான ஃப்ளேக்ஸ் அந்த ஸ்னோ மாதிரியே நம்மளுக்கு வந்துட்டு தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்திருந்தது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஒழுங்கு அதை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.